அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூறாவை நீங்கள் ஓதி வந்தாலே போதும், உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கணவர், குழந்தைகள் அனைவருமே நம்ம குடும்பத்தினருக்கு பலன் தரக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்கும். சம்பாதனை உயர்வதற்கும் சரி, நம்மளுடைய பிடிச்சிருக்கக்கூடிய முசீபத்து நீங்குவதற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ரொம்ப சின்ன சூறா தான், ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்ல. அந்த சூறா தான் சூறா அஸ்ர். வல்லஸ்ரி இன்னல் இன்சானுன்னு ஆரம்பிக்கும்ல, அந்த சூறா தான். இதில் ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் உள்ள வச்சுட்டான். இந்த 4 விஷயத்தை ஒரு மனிதன் டெய்லி கடைபிடிக்கணும். இதை கடைபிடித்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவித வெற்றியும், சந்தோஷத்தையும், செல்வத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட 4 விஷயத்தை உள்ளடக்கிய சூறாவாக இருக்கிறனால தான் இதுக்கு அந்த சிறப்பு. இப்போ சூறா உங்களுக்கு தெரியும், அது சின்ன சூறா தான். நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், பார்த்து ஒதிக்குங்க. ஆனால் அதில் என்ன அந்த 4 விஷயம் இருக்குதுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசில் வச்சுட்டு ஓதுங்க. எப்பயுமே நம்ம ஒரு அமல் செய்கிறோம், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும்னா அது புரிஞ்சு உணர்ந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பின்பற்றி செய்யணும். நம்ம ஓதுற எதுவுமே மந்திரம் கிடையாது, சும்மா ஓதுனா போதும் அப்படிங்கிறது கிடையாது. அதை புரிஞ்சு ஓதும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ அல்லாஹ் நம்ம குரானை எதுக்காக இறக்கியிருக்கான்? நேர் வழிகாட்டியாக இறக்கியிருக்கான். நம்மளையே நேர்வழியில் செலுத்துறதுக்காக இறக்கியிருக்கான். அப்போ நேர்வழியில் நம்ம எப்போ செலுத்தப்படுவோம்? அதில் இருக்கிறத நம்ம பின்பற்றப்பட்டாதான் நம்ம செலுத்தப்படுவோம். எப்போ நம்ம பின்பற்றுவோம்? அது புரிஞ்சாதான் நம்ம பின்பற்றுவோம். அப்போ புரியுதா? நீங்கள் குரானில் நான் நிறைய சூறா ஓதுறேன், அரஹ்மான் சூறா தினமும் ஓதுறேன், வாகியா சூறா தினமும் ஓதுறேன், எனக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டால், அரஹ்மான் சூறாக்கு பலன் இருக்குது, வாகியா சூறாக்கு பலன் இருக்குது, யாசின் சூறாக்கு பலன் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறத புரிஞ்சு நீங்கள் அதை வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தினா அதனுடைய முழு பலன் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதை விட்டு போட்டு 41 நாள் நியத்து வச்சு ஓதுறேன், 10 நாள் நியத்து வச்சு ஓதுறேன்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக நம்ம ஓதும் போது ஒரு தடவை கிடைக்கும், ஒரு தடவை கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 பேர் ஓதுனா ஒருத்தவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த சூறாவை ஓதுனா கூட நீங்கள் தர்ஜுமா குரான் எடுத்து பார்த்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. இப்போ நான் இந்த சூறாக்கு நானே அர்த்தம் சொல்கிறேன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹும் இந்த சூறாவில் 4 விஷயத்தை வலியுறுத்துறான். முதல்ல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன். லஃபி ஹுஸ்ரு, மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இல்லல்லதீன இன்னல் இன்சானு லஃபி உஸ்ரு, இன்னல் இன்சானு லஃபி ஹுஸ்ரு அப்படின்னா மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அல்லாவே சொல்லிட்டான். நான் சத்தியமாக சொல்கிறேன், மனுஷர்கள்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க. யாரை தவிர அப்படின்னு கேட்டால், இல்லல்லதீன ஆமனு, யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கார்களோ, ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்களை தவிர. அப்போ முதல் விஷயம் என்ன அல்லாஹ் சொல்கிறது? இதில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால ஈமானை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 2வது, அமிலு ஷாலிஹாத்தி, ஈமான் கொண்டா மட்டும் போதாது, நம்ம அமல்களையும் செய்யணும், நல்ல அமல்களையும் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், நம்பிக்கை வச்சுருக்கேன், நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தொழுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க 5 நேரம் தொழுகவே மாட்டாங்க. முஸ்லீமாக இருந்துட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட தொழுகாமல், நோன்பு வைக்காமல், குரான் ஓதாமல், திக்ரு செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் நாம்ளே அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்திருப்போம். ஏதோ இப்போல்லாம் என்ன ஆயிடுறோம், அதிகப்படியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் என்னென்னா 5 நேரம் தொழுகிறோம். அதை தவிர பார்த்திங்கன்னா நாம்ளும் டெய்லி குரான் ஓதுறதும் கிடையாது, எல்லா அமல்களையுமே செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் நாம்ளே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொள்ளுங்க முதல் விஷயம். 2வது விஷயம் நல்ல அமல்கள் செய்யுங்கன்ட்டு. 3வது பார்த்திங்கன்னா வத்தவாசோ பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் உண்மையை உபதேசித்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது தீனுடைய விஷயத்தில் நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது, நபி அவர்களுடைய சுன்னத்து, நேரான வழி, ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளையுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கோங்க நல்லா சொல்கிறான். அப்படி சொன்னனால தான் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகும் கூட என்ன ஆகுது, தீன் வளர்ந்து கொண்டே போகுது. இப்போ நமக்கு யார் சொல்கிறா? பொதுவாக ஹஜ்ரத்து, ஆலிம்கள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்கள், அவங்க வயசாகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், இதை கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நாமளே திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உபதேசித்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அதை விட்டு போட்டு என்ன நடந்தால் நமக்கு என்ன வந்துச்சு, நாம் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நாம் நல்லது செஞ்சு அந்த நல்லதை மற்றவங்களுக்கு ஏவணும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நபி அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தூது செய்தியை எத்தி வைக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். நபிக்கு பின்னாடி இனிமேல் நபி வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது நாம்ளே என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்யணும். அடுத்தது கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்ஸப்ரு, பொறுமையை கொண்டு அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஏன்னா மார்க்கத்தை பின்பற்றுங்க, எத்தி வைங்கன்னு சொல்லிட்டா நம்ம எப்படி வேணால் போய் எத்தி வைக்கலான்னு கிடையாது. அடிக்கிறது, திட்டுறது, ஓ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது, இஸ்லாத்தை தழுவுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எத்தி வைக்கணும், அதில் பொறுமையும் கடைபிடிக்கணும் நல்லா சொல்கிறான்.
நம்மள்கிட்ட வந்து குறைவாக இருக்கிறதே அந்த பொறுமை தான். பொறுமையோடு வந்து நபி அவர்களுடைய உம்மத்துகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்க சொல்லியிருக்கான். அப்போ இந்த 4 விஷயத்தை தான் நம்மளை அல்லாஹ் வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்க சொல்கிறா. அந்த 4ம் இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூறா நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் இந்த நாளில் 10 முறை ஓதி பாருங்கள். ஓதி விட்டு கையோட உங்கள் துவாவை கேளுங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.